வணக்கம் மக்களே. இன்னைக்கு யூடியூபையே புரட்டி போட்டு இருக்க டாக்டர் திவாகர், அதுக்கப்புறம் நம்ம சின்னத்தர் எஸ் ஜே சூர்யா. அதனால சின்னத்தர் எஸ் ஜே சூர்யான்னு கேட்கலாம். அது யாருன்னு சொல்லி நீங்களே வீடியோக்குள்ள பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் ஒரு லூசு பை. சரி, என்ன உள்ள போய் பார்த்தா தப்பிச்சிருவியாடா நீ? தப்பிச்சிருவியா? ஏன்டா இருக்கீங்க? நீ தப்பிச்சிருவியா? ஏன்டியாடா முதல்ல நீ? உன் கதை முடிஞ்சதுடா. தப்பிக்க பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போறது இது எவ்வளவு தப்புன்னு ஃபீல் பண்ணி சாக போறடா. வர்றான்டா. இவனை அப்ப பாக்குறப்போ இப்படி இருந்தான்டா. இப்ப எப்படி இருக்கான் பார். கோட் சூட் போட்டு வந்துட்டான் பார். ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. கோட் சூட் போட்டு வந்துட்டான் பார். ஏதோ டெக்ஸ்டைல் விளம்பரத்துல வர்ற மாதிரி இல்ல. அவனை பார்த்தா முழுன்னு இருக்கான் பார். சரி, நம்ம சைடு ஆக்ஷன் மேட்டர். அதை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓ, நீ அப்படி வரியா? போயிட்டே இருக்க வேண்டியதுதான். லெட் அஸ் மூவ் டா. கிளம்புடா. ஃபாலோ செய்யட்டுமா சார்? டேய், சாப்பிட வேணாமாடா? போடா புண்ணாக்குறேங்க. புறப்படுப்பா. மூஞ்ச பாத்தியாடா? நல்லா இல்ல சார். டேய், உனக்கு ரொம்ப நக்கல்டா. ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க. பாறைன்னு சொன்னேன். இவன் ஒரு லூசு பை சார். ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம்தான். நீங்களா யாருடா? நீங்கள் செல்கின்ற வழியில் என்னை பாசறையில் சேர்ப்பித்து விடுகிறீர்களா? கண்டிப்பா. வாங்க. போறான் பாரு அந்த தடிப்பை. தடிப்பை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டேய் தோளா. எடுத்திருக்கான் பாரு காட்டேஜ். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. 24 மணி நேரமும் அபி. அவன் 4 நேரமெல்லாம் அபி தான் போடுங்க அவனுக்கு. வேற எதுவும் கிடையாது போடுங்க அவனுக்கு. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வேற எதுவும் கிடையாது போடுங்க அவனுக்கு. உங்க 2 பேத்தையும் பாடுறா, நான் என்ன பண்றேன்னு பாடுறா. பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? இரு இந்த வர. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பேசிக்கலாம். நான் ஒரு சரி, என்னன்னாலும் பரவாயில்ல, உள்ள போய் பாத்திர வேண்டியதுதான். உள்ள போலாம். ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துடும். பறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டை. பாதுகாப்பா போவோம். ஐயோ போச்சே. என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது? நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? இந்த காட்சி உண்மைதானா? வாய் மூட்டு தூங்க மாட்ட? ராத்திரி நேரத்தை தோணத்தோட. இது தூங்க வேண்டிய நேரமா நண்பரே? நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நேரம். சுகமா நண்பரே, உறக்கம் வரவில்லை. நான் இந்த நண்பரோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். எனக்கு உறக்கம் வருதுடா. நான் உங்களை தொந்தரவு செய்யவில்லை. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன நீங்கள் நன்றாக தூங்குங்கள். பாவம். டேய், நீ ஏன்டா பேச்சு கொடுத்துட்டு இருக்க அவன்கிட்ட? என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுறா. கொஞ்ச நேரமாவது தூங்கணும்டா. நானு ரொம்ப நாள் ஆச்சுடா தூங்கி. கொஞ்ச நேரமாவது தூங்கணும்டா. நானு ரொம்ப நாள் ஆச்சுடா தூங்கி. சரிங்க பாஸ். கம்மன்றா கழுத. சரிங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எவ்வளவு நாள் சார்? ஒரு நாளாவது சுட வேண்டாமா சார்? ரிலாக்ஸ் திலா. குடும்பமே வா. நான் உனக்கு இப்போ வேற வேலை வச்சிருக்கேன். என் துப்பாக்கிக்கு வேலை இருக்குமா சார்? துப்பாக்கிக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. சாரி சார். நல்ல பிரெயின். டோட்டலி சூப்பர்மேன் சார். பாக்கி சார்.
எப்படி எப்படி எல்லா கலையும் கத்தவன் என்ன ஒன்னே மாதிரி ஒரு கதை நான் 64 ஆக்டிங் தான் வித்தியாசமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் இவன் ஒரு லூசு பை சார். அது மோன் ஆக்டிங்காகவும் வந்துடும். ஓகே, மோன் ஆக்டிங்காகவே பண்ணி காட்டுறேன். ஜாக்சன் துறையும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் பேசிக்கிறாங்க. வந்து நான் ஜாக்சன் துறை, ஆர் யூ வீரபாண்டிய கேட் பாம், நீதான் ஜாக்சன் துறையோ? கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாள். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயில் உள்ளாடு. ஏ வீரபாண்டிய கேட் பாம், நீ ரொம்ப ரொம்ப வெள்ளைக்கார நாயே, எங்களுடன் நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது எம் குலம் பெண்கள் சாவுல புளிய மக்களுக்கு சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரத்தை வச்சு அப்படியே ராவு செத்த பையில. எம் குலம் பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து குறைத்தாயா, மானம் கட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வரி? சூர்யாவே பார்த்திருப்பாருன்றீங்க. கண்டிப்பா அவ்வளவு ஷேர் சார், அவ்வளவு ஷேர்ஸ், அவ்வளவு. அதான் நம்ம ஸ்டேட் மட்டும் இல்ல, எத்தனை ஆந்திரா பொண்ணுங்க பாருங்க. நாட் ஒன்லி சூர்யா சார், அந்த 3 தனுஷ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அரவக்குறிச்சியில பொம்பளைங்க செருப்பால் அடிச்ச பையன் பெரிய பில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வர்ற வியூஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஃபாலோவர்ஸ் கம்மி பட் வியூஸ் ஜாஸ்தி. என்ன ரீசன்? அவ்வளவு ஷேர் கிடைக்குது. சீனியர் ஆக்டர்ஸ்க்கு எவ்வளவு ஷேர் பண்றாங்களோ அதே அளவு எனக்கு. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்ச நாள் அவன் மூஞ்ச உடைப்பன்னு பார்த்தா சும்மா தூங்கி இந்த பல்ப வேணாம்னு சொன்னாங்கல்ல. அவங்க என்ன யாரு? அன்னை திரேசாவா? அவங்கடா அவங்க வெக்கமா இல்ல நான் பேசிக்கே ஆக்டர்னால எனக்கு தனியா கேமராமேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிங்கிள் ஷூட் தான். அண்ணியன் வந்து பயங்கரமா ரீச் ஆச்சு. பேசிக்கல, நான் ஒரு நார்த் இந்தியன். வடக்கு தைரியம் இருந்தா ஒரு பொட்டை வச்சு அதுக்கப்புறம் உனக்கு தைரியம் இருந்தா அந்த மாதிரி டக் டக் டக்குன்னு ஆக்ட் பண்ணிட்டு அப்படி போய். பயப்படாத. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. தலையில அடிச்சுவாங்க பாதிக்கப்படுவது. அந்த சீன் வந்து உணர்ச்சி பூர்வமா பண்ணலாம். அது வேணா பண்ணலாம். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. உங்களுக்கு சரி, நிறைய கேரளா பொண்ணுங்க தான் பிடிப்பாங்க. கோவை வந்து ஃபீமேல் ஸ்பென்ஸ் ரொம்ப என்ன ரீசன்? அவங்கள புகழோட உச்சிக்கு போயிட்டாங்க சார். சோ நிறைய கமெண்ட் வர நம்ம வளர்ச்சி அடிக்கிறோம் தான் நினைச்சுக்கிறேன். அதை வந்து பாதர் பண்ண மாட்டேன் சார். ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னா இது தேவை சார், எக்ஸ்ட்ரா பில்டப் எதுவுமே தேவை. திறமை ஒண்ணு போதும். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான். என்ன ரீசனா? எடிட்டிங் கிடையாது, கேமராமேன் கிடையாது, 10,000 ரூபாய் ஃபோன் தான், ஆப்பிள் மொபைல்லாம் கிடையாது, சிங்கிள் ஷூட் தான். என்னோட கேமராமேன்லாம் சின்ன பசங்க. அடுத்துக்கலாம் நமக்கு டைம் கிடையாது. இதே வேலையாத்த அலையறானே. வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்டர்வியூ பண்ண யூடியூப் சேனல்ஸ்க்கு நம்மளோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் மக்களே. இப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்றாங்க. இப்போ சீரியல்ல வந்த தில்லா கூட பரவாயில்ல, ஆனா அந்த திவாகர்ன்றவர் எந்த ஒரு டேலண்டும் இல்லாம வெறும் ஏதோ ஒரு லூசு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இங்க வராங்க. இப்போ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து எவ்வளவோ டேலண்டடான ஆட்கள் வந்து சில பெர்ஃபார்மன்ஸை பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்காத என்கரேஜ்மெண்ட் இவங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. பட் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற இந்த தில்லா கூட பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் வைஸா ஏதோ ஒண்ணு நம்மளை சிரிக்க வைக்கவாது அவருடைய சொந்த முயற்சியில யாரையும் காப்பீடிக்காம முயற்சி பண்றாரு. ஆனா அடுத்தது வரப்போறவர் வந்து எப்படி பண்ண போறாருன்றத உங்களுக்கே தெரியும், அவர் எப்படிலாம் பண்ணுவாரு அப்படின்றது. இன்னைக்கெல்லாம் ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் யூடியூப்ல பண்ணி இப்போ சில பேர் அதுக்கு கோர்ஸ் எல்லாம் வேற ரெடி பண்ணி வித்துட்டு இருக்காங்க, யூடியூப்ல எப்படி சக்சஸ் ஆகும். அதெல்லாம் இன்னைக்கு வந்து கிடையாதுன்றத ப்ரூவ் பண்ற விதத்துல இந்த காட்டு கருப்பு கலையோ இல்ல இந்த ஜிபி முத்துவோ வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அது போன்ற அது கூட சேர்ந்து இந்த திவாகர் மாதிரியான ஆட்களும் வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ அதனால வந்து இவங்கள மாதிரி ஆட்களை நீங்க என்கரேஜ் பண்ணி எடுத்துட்டு போறீங்க, நாங்க இது பண்ணல. சோ இவராது பரவாயில்ல, அந்த 2வதா வரப்போற திவாகர் எப்படிப்பட்டவர்ன்றது உங்களுக்கும் தெரியும். இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்ல, என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் மட்டும்தான். யார் மனையாவது புண்படுத்திருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நாங்க யாரையும் தனிப்பட்ட முறையில எடுத்து தாக்கி பேச கிடையாது. இருக்கிற வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஐ மீன் அவங்க அவங்க செஞ்ச விஷயத்த எடுத்து தொகுத்து போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்களா வந்து இங்க வந்து நாங்களும் எங்களால முடிஞ்ச எஃபோர்ட்ஸை போட்டு எங்களால முடிஞ்ச ஒரு பெஸ்ட் கண்டென்ட் உள்ள நாங்க நடிச்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். நன்றி.